அன்பானவர்களே, நீடிய வாழ்வை குறித்து வேதத்திலிருந்து சத்தியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக மக்கள் நினைப்பது எல்லாமே ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது, 100க்கு 100. இருந்தாலும் போனாலும் எல்லாம் அவர் சித்தம் என்பதுதான் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் சத்தியவேதத்தை ஆழமாய் பார்ப்பீர்களானால், தேவன் சில நிபந்தனைகளை வேதத்திலே நமக்காக கொடுத்திருக்கிறார். அவளை கவனிக்கும் பொழுது நாம் நீடித்த நாட்கள் வாழ முடியும் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமான் என்றால் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் நீதிமானாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. பரலோகம் ஒரு நீதிமான்கள் வாசம் பண்ணுகிற ஒரு நித்தியமான ஒரு இடம். இந்த பூலோகத்திலே பிசாசின் கரத்திலிருந்து கர்த்தர் மக்களை பிடுங்கி எடுத்து அவருடைய இதயத்துக்குள்ளே வருகிறபடினாலே அவர் நீதிமான்களாய் மாறுகிறார்கள். நீதிமான்களாய் மாறுவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பாருங்கள், நீதினா நேர்னு அர்த்தம். 92ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம், நீதிமான் பனை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளருவான். பனை போல செழித்து கேதுருவை போல வளருவான். பனையை பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படியே மேலே 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 வானத்தை நோக்கி அருமையானவர்களே அது உயர்ந்து கொண்டே போகிறது. இதை பற்றி அக்கறை இல்லை. எந்த காற்றும் வரட்டும், எந்த மழையும் அடிக்கட்டும், அதனுடைய பொங்கல் தான் அது வளருகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீதிமானும் அதே போல தான். ஸ்டாண்டிங் ரைட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நேராக நிற்கின்ற ஒரு வாழ்க்கை முறை. பயமில்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல், நேர்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கின்ற ஒரு நிலைதான் நீதி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், நீதிமானாய் இருந்தால் போதும். நீடித்த நாட்களை வாழுகிறது குறித்து அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய வாஞ்சி எப்படி நீதிமானாகிறது, நீதிமானாய் எப்படி நடப்பது என்பதை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுவதுதான். சங்கீதம் 92:14, சங்கீதம் 92:14 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி நீதிமான்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். பாருங்கள், இந்த பின்பகுதியை மறுபடியும் வாசி காண்பிக்கிறேன். நீதிமான்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் அவிதமாயிருப்பார்கள் என்று இந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம்.
அதாவது காலத்துக்கு முன்னாலே ஒரு நீதிமான் செத்து போயிட்டா, கர்த்தர் அநீதி உள்ளவர் என்று குற்றச்சாட்டு அவர் மேலே போடுவாங்களாம். அதனால தம்முடைய நீதியை விளங்கு பண்ணும்படி நீதிமான்களை கர்த்தர் நீடித்த நாட்களாய் வாழ வைக்கிறார் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. ஆகவே அருமையானவர்களே, ஏற்கனவே நான் சொன்னது போல நீதி என்பது வளசல் குளசல் இல்லாதபடி, எந்த நெரிசலும் இல்லாதபடி நேர்மையாய் தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற ஒரு திராணி. பாருங்கள், யார் நீதிமான் கேட்டால் இந்த பூமியில் ஒரு நீதிமான் இல்லை. எல்லாரும் பிசாசு பிள்ளைகளாக இருக்காங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு உள்ளே வரும் பொழுது பிசாசு வெளியே போய்விடுகிறான். அந்த மனுஷன் நீதிமானாக மாறுகிறதை பார்க்கிறோம். ஆதாம் ஒரு நீதிமானாக படைக்கப்பட்டான் என்பது நமக்கு தெரியும். ஏன்? தமது சாயலாக அவனை படைத்தார். தேவ சாயல், நீதியின் சாயல் என்பதை நாம் அறிவோம். ஆகவே அப்பா பிதாவே என்று தகப்பனோடு உறவாடுகிற ஒரு நிலை ஆதாமுக்கும் ஏபாளுக்கும் இருந்தது. அது ஒரு தேவ குடும்பம். பரலோகத்தினுடைய ஒரு டூப்ளிகேட். ஆனால் ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் தேவன் ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். அந்த மரண விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்ற ஒரு கட்டளையை அவனுக்கு கொடுத்தார். மற்றபடி அவள் ஏதேனில் இருந்தார்கள். ஏதேன் என்றால் இன்பம் என்ற அர்த்தம். இன்பம் என்றால் துன்பம் இல்லை என்ற அர்த்தம். ஆக வேண்டிய அநேக கிறிஸ்துவர் நம்புறது போல கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு மிக்சர் தான். அப்படி அவ்விதமாக நம்புகிறார்கள். ஆனால் முதலாவது மனிதன் படைக்கப்பட்ட பொழுது ஒரு துன்பமும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். துன்பமில்லாத ஒரு உலகத்திலே அவனை படைத்தார். அப்போ துன்பம் இருந்தால் தானே கடவுள்கிட்ட நெருங்கலாம். பொய் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சத்திய வார்த்தைகளை அருமையானவர்களே வாசித்து விசுவாசித்து அவர் சொன்ன கற்பனைகளுக்கு கீழ்ப்பிடிந்து அதிலே நிற்பீர்களானால் வியாதியும் வேண்டியதில்லை, அருமையானவர்களே வேதனை வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. கடவுள்கிட்ட கெட்டி சேர்க்கிறதுக்கு அருமையான இவையெல்லாம் பிசாசனுடைய சக்திகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மனிதன் ஒரு கட்டளை பெற்றிருந்தான், அந்த ஒன்றை அவன் மீறிவிட்டான். வருத்தமான ஒரு விஷயம். ஏனென்றால் அவன் தேவனாலே பரலோகத்தின் சாயலிலே படைக்கப்பட்டிருந்தும் நம்முடைய தேவன் நல்ல தேவன், அவர் அன்பின் தேவன், அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு அறிவு அவனுக்கு இல்லை. பாருங்க, அவை தான் சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சத்தியத்திற்கு மிகுந்த முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆதாம் பீடி குடிக்கலை, சாராயம் குடிக்கலை, ஆனால் நீதி இழந்து போயிட்டான். எப்படின்னு கேட்டால்
அந்த மரத்தினுடைய கனியை புசியாதே என்று அவர் சொன்னார். மறுபடியும் சொல்கிறேன், சொன்னார். அதற்கு அவன் கீழ்ப்படியவில்லை. வார்த்தை தான் முக்கியம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியிலே ஜெபம் இருந்தது, அந்த ஜெபம் தேவனாயிருந்ததுன்னு போல. நீங்கள் கவனிக்கும்படி இவ்வேளை நான் சொல்லுகிறேன். வார்த்தை மிக மிக முக்கியம். ஆகவே அவர் என்ன சொன்னாரோ அதுபடி அவருடைய வாழ்க்கையிலே சம்பவித்தது. அந்த மரத்தினுடைய கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று அவனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். உடனே விழுந்து சாகலை. அதனால் நாம் அந்த வசனம் போய் நினைக்கிறோம். ஆனால் செத்துட்டான். உள்ளே இருந்த தேவநீதி போய்விட்டது. தேவநீதிக்கு பதிலாக அநீதியும் சுயநீதியும் மனிதனை பிடித்து கொண்டது. தேவனைப் போல இருந்தவன் இப்பொழுது பிசாசை போல மாறிவிட்டான். பாருங்கள், இந்த சாவு என்பது உள்ளே ஆரம்பித்து அது வெளியே பாதிக்க ஆரம்பிக்கிறது. வெளியே சுருண்டு விழுந்து சாகலை, ஆனால் சரத்தில் வியாதிகளும் தரித்திரமும் இல்லாமையும் கவலையும் தோல்வியும் எல்லாம் ஆதாமை பற்றி கொண்டது. முதல் நாள் இருந்த ஆதாம் வேற, இப்போ இருக்கிற ஆதாம் வேற. முதல் நாளில் அப்பா பிதாபேன்னு சொல்லி ஓடி அவரை கட்டி அணைத்து கொண்டவன் இன்றைக்கு இலைகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஏன் தேவ சமூகத்தில் கோணல் மாணல் இல்லாமல் நிற்க முடியல? தவறு செய்யும் பொழுது அருமையானவர்களே, தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. தேவ நீதி நமக்கு இருந்தால் தான் நிற்க முடியும். ஏனென்றால் நம்முடைய தேவன் மகா பெரிய நீதிபரர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஒரு நீதிமான் மாத்திரம்தான் தேவனுடைய சமூகத்திலே தைரியமாய் நின்று கேட்டு பதில் பெற முடியும். இந்த பூலோகத்திலே வெற்றி உள்ளவனாய் வாழ முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கிறிஸ்துவ பேர் உங்களுக்கு இருக்கலாம், நீங்கள் சின்ன பிள்ளையில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், எல்லாம் நல்லது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரா என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். வாழ்க்கையில் முக்கியமான கேள்வி நான் உங்கள் முன்பாக வைத்து விட்டேன். அதாவது இயேசு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரா? நீங்கள் நீதிமானா இல்லை என்று தைரியமாக சொல்ல முடியுமானால், அருமையானவர்களே, நீங்கள் அநீதிமான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 2 கூட்டம்தான் இருக்குது. ஒன்று நீதிமானுடைய கூட்டம், அடுத்தது அநீதிமானுடைய கூட்டம். வேறே அந்த மதம் இந்த மதம் எல்லாம் மாயான காரியங்கள், எல்லாம் மறைந்து போகும். இன்னைக்கு தெரியாவிட்டால் நாளை தெரிந்து கொள்வீர்கள். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்கள், அவர்கள் தேவனோடு பழகுகிறார்கள். அவர்கள் குடும்பம் ஒரு தேவ குடும்பம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கண்ணை மூடினதுக்கப்புறம் அவர்கள் தேவ சமூகத்திலே இருப்பார்கள்.
வேதத்திலே ஒரு பகுதியை இன்னொரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் அத்தியில தான் ப்ராப்ளம். அத்தியிலே தச்சு பாருங்க, ஒரு ஒரு உடுப்பாக்கி அதை உடுத்திக்கிட்டாங்க. அது காஞ்சி போன உடனே கொஞ்ச நேரத்தில் உடைய ஆரம்பிக்கிறது, அவமானம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. ஆகவே அவர்களுடைய நீதியை அவர்களே சம்பாதித்து கொள்வதற்காக ஊசி எடுத்து ஒரு வேலையை செய்கிறாங்க. பாருங்கள், அது அத்தி இலையில் செய்தாங்கன்னு போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலும் கூட அருமையானவர்களே, இதே அத்தி இலையை தான் குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தை சபித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க்கு 11வது அதிகாரம் 12வது வசனம். மார்க்கு 11வது அதிகாரம் 12வது வசனம். மறுநாள் அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாவது அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணாமல் அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் கனியை புசிக்க மாட்டான் என்று அன்றைக்கு சாபம் போட்டார். அந்த அத்தி மரம் பட்டு போயிட்டு நாம் பார்க்குறோம். அது என்ன நீங்கள் ஆழமாக யோசித்து பார்ப்பீர்களானால், ஏன் கர்த்தர் அதை சபித்தார்? ஏன் தெரியுமா? இலைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் கனியும் இருக்கும். இது ஒரு யூதனுக்கு தெரியும். இயேசு ஒரு யூதன். ஆகவே கனி இருக்கும் என்ற நம்பிக்கையிலே அந்த தூரத்திலிருந்து அந்த மரத்தை பார்த்து போகிறாரு. ஏமாந்து போனார். கடவுளே ஏமாந்து போனார். பாருங்கள், அவர் கடவுளையே ஏமாத்துகிற அத்தி மரம். ஆங்கிலத்திலே ஹிப்போக்ரஸி, மாயையான ஒரு தோற்றத்தை கொடுக்கிற ஒரு மனிதன். மாயையா தான் நீதிமான் போல அருமையானவர்களே காட்டுகிற ஒரு மனிதனை இங்கே நாம் பார்க்கிறோம். பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் இப்படித்தான் இருந்தார்கள். யார்கிட்டையும் தேவ நீதி கிடையாது. யாரும் அருமையானவர்களே தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அன்று வாழ்ந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் அவர்களுக்குள்ளே இருந்த இந்த சுயநீதியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே அவர் எடுத்துக்காட்டுகிறே பார்க்கிறோம். அவர்கள் எதற்காக அப்படி செய்தார்கள் என்று சொல்லுகிறார். 23வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில், தங்கள் கிரியைகளெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்குகிறார்கள். சுயநீதி, நான் உன்னை காட்டிலையும் நீதிமான் பரிசுத்தவான் என்று உலகத்து காட்டுவதுதான் அவருடைய ஒரே லட்சியமாக இருந்தது. அதற்காக அருமையானவர்களே தேவனையே கல்வாரி சிலுவையிலே கொண்டு போட்டார்கள். தேவனுடைய புஸ்தகத்தை கையிலே வைத்திருந்தார்கள். தங்களை குறித்து விசேஷமாக எண்ணினார்கள். ஆனால் தேவாதி தேவன் சிலுவையிலே
கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி மறிக்கும் பொழுது அங்கன்னு கேலி பண்ணுறாங்க. இன்றைக்கு நரகத்தில் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? தங்களுடைய நீதியை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். தாங்கள் மற்றவர்களை காட்டிலும் நல்லவர்கள், நீதிமான்கள் என்பதை மற்ற உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரே லட்சியம். எதை செய்தாலும் அதை தொட்டுத்தான் அவர்கள் செய்தார்கள். பாருங்கள், தசமபாகம் கொடுத்தாங்க. அதில் கடுகு, ஒஸ்லாம், சீரகம் சொல்லக்கூடிய சிறு தானியங்கள், அற்பமான விஷயம். ஆனால் சின்ன பேலன்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அது நிறுத்து அதில் போட்டு கோயிலில் கொண்டு முதலாக வச்சுருவாங்களாம். பாருங்கள், அற்பமான காரியங்கள். இயேசுநாதர் சொன்னார், அற்பமான காரியங்களை முக்கியப்படுத்தி ஒட்டகத்தை விளங்குகிற வீரர்கள் பரிச்சையெல்லாம் பாருங்கள். ஒட்டகம் மாதிரி தவறு இருக்க வாழ்க்கையில், அநீதி, அதை குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை. அற்பமான காரியங்களை பெரிதுபடுத்தி கொண்டு மற்றவர்களை குற்றஞ்சாட்டி கொண்டே இருப்பது தான் அவர்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. அதுதான் அருமையானவர்களே, இந்த அத்தி இலை மாயைக்கு ஒப்பாயிருக்கிறது. தேவன் தருகிற நீதி வேற. இவன் இந்த அத்தி இலைக்குள்ள மூடிக்கொண்டு தன்னை நீதிமான் என்று காண்பிக்கிற ஒரு நிலை வேறு. நாம் ஆகவே இந்த நாட்களில் ஆழமான ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். எனக்குள்ளே இருப்பது தேவ நீதி தானா? ஒரு நாளிலே அநீதிமானாக இருந்தேன், செய்யக்கூடாததை செய்தேன், பிசாசின் பிள்ளையாக இருந்தேன். இயேசுவினிடத்திலே ஒரு நாளில் வந்தேன், உள்ளே வாரும் என்று அழைத்தேன். எல்லா அநீதியும் ஓடி போய்விட்டது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆகவே இந்த காலை வேளையிலே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ பாரம்பரியங்களில் வளர்க்கப்பட்டு கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிட்டு ஞானஸ்நானம் பெற்று நாம் நீதிமான்கள் என்று அநேகர் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை அருமையானவர்களே, கிறிஸ்து உள்ளே இருக்கிறாரா? இருந்தா நீங்கள் உங்களை பற்றி மேன்மை பாராட்ட மாட்டீங்க, தேவனை பற்றி மேன்மை பாராட்டுவீர்கள். உங்களை பற்றி பேச மாட்டீங்க. எங்கே ஜெப கூட்டம், எங்கே கண்விழிப்பு, எங்கே உபவாசம், எங்கே ஜெபம் இல்லை. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய மேன்மை பாராட்டல் கிறிஸ்துவை குறித்து இருக்கும். காரணம், கிறிஸ்து உள்ளே வந்தார். உள்ளே வந்தபடினாலே பிசாசு வெளியே ஓடிவிட்டான். வெளியே ஓடினதுனாலே பழைய பாவ ஜீவியம் மறைந்து போயிட்டு ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின என்று வேதத்திலே 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பெற்றவர்கள் நீதிமான்கள். அந்த மாற்றத்தை பெறவில்லை என்றால் அருமையானவர்களே, நீங்கள் நீதிமான்களாக மாறக்கூடிய அருமையான வாய்ப்பு இந்த காலை வெள்ளை என்பதை திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள். செய்ய வேண்டியதெல்லாம் பாவத்தை அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாவம் கன்னியாகுமரியிலேருந்து எம்ஐஎம்எல் வரைக்கும் அறிக்கையிட்டாலும் தீராததாக இருக்குது. தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே ஒரு பாவம்தான் ஆதாம் செய்தான். மேனி ஷோவுக்கு போகல, சாராயம் குடிக்கலை, பீடி குடிக்கலை,
மரண விருட்சத்தின் கனியை புசியாதேன்னு சொன்னார். அதை புசித்தான். தேவன் சொன்ன வார்த்தைக்கு அருமையானவர்களே கீழ்ப்படியவில்லை. அதுதான் பாவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற பாவ கிரியைகள் எல்லாம் ஒரு மரத்துக்கு எப்படி கொப்பு இருக்கிறது அதுபோல தொடர ஆரம்பிக்கிறது, போக போக வளர ஆரம்பிக்கிறது. அருமையானவர்களே, இந்த காலை வேளை உங்களை ரட்சிப்பின் வேளை, நீங்கள் நீதிமான்களாக மாறுகிற வேளை. புதிதாக நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நோக்கம் அநீதிமானாக இருக்கிற நீங்கள் நீதிமானாய் மாற வேண்டும். பாதாளத்துக்கு போகிற நீங்கள் பரலோகத்துக்கு ஏறி போக வேண்டும். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் குறித்து தேவன் நல்ல திட்டங்களையும் நல்ல நோக்கங்களையும் நல்ல எதிர்காலத்தையும் அவர் மனதிலே வைத்திருக்கிறார். உங்களை குறித்தும் உயர்ந்த எண்ணங்கள் தான் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. உங்களை குறித்து உயர்ந்த எண்ணம் உள்ள ஒரு ஆளை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, இது அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அவங்க பாருங்க, கடவுளுக்கு மனுஷன் செய்கிற தப்பெல்லாம் கணக்கு போட்டு எழுதி வச்சுக்கிட்டு அடி கொடுக்கறதுக்கு தண்டிக்கிறதுக்கு ஒரு ஆவலாக இருக்கிறார் என்று கடவுளுக்கு பயந்து சாகிறார்கள். இல்லை அருமையானவர்களே, கடவுள் நம்முடைய நண்பன், கடவுள் நம்முடைய தகப்பன், கடவுள் நம்ம எல்லோரை காட்டிலும் அதிகமாய் நம்மை நேசிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கை பிரச்சனையிலே அக்கறை உள்ளவர். ஆதாம் செய்த ஒரு 2வது தவறு, அத்தியலைக்குள்ளே போய் ஒளிஞ்சான் பாருங்க, அதுதான் 2வது தவறு. முதல் தவறு மரண விருட்சத்தின் கனியை புசித்தான். அது கூட பரவாயில்ல. அவன் என்ன செய்யுன்னு சொன்னான், கர்த்தர் பரத்திலிருந்து இறங்கி ஏதேன் தோட்டத்துக்கு வந்த உடனே என் ஓடி போய் அவர் காலை பிடிச்சிருக்கணும், கர்த்தாவே நீ மன்னியும் ஒரு வார்த்தை காட்டிருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு பதிலாக வேற அவங்களால முடிஞ்ச முயற்சிகளை செய்து தோற்று போய் வெட்கத்தோடு அவமானத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அருமையானவர்களே, ஆகவே நாம் இன்றைக்கு என்ன செய்தாலும் எதுவுமே பலிக்காது. இது ஒரு தேவ உலகம். தேவன் இதை படைத்திருக்கிறார். தேவன் இதுக்கு தலைவராயிருக்கிறார். அவர்தான் நீதியை தருகிறவர். அவர்தான் படைக்கணும். அவர்தான் அந்த நீதியை ரிப்பேர் பார்க்கணும். அநீதியை நீக்கி நீதியை உங்களுக்கு தர வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். கர்த்தரை போல உங்கள் மேலே மனதுருகிற ஒரு ஆளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தரை போல உங்கள் மேலே இரக்கம் கொள்கிற ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. அதுதான் ஓடி போய் தேவனுடைய காலை பிடிச்சிருப்பான்னு சொன்னான். அருமையானவர்களே, அது அருமையான ஒரு செயலாக இருந்திருக்கும். அவன் போய் ஒளிய ஆரம்பித்தான். அதுதான் மகா பெரிய தவறு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலே நீங்கள் அநீதிமான்களாக இருந்தீர்களானால் நீதிமான்களாய் ஒரு நிமிடத்தில் மாறிவிட்டலாம். வெளியே இருக்கிற இயேசுவை உள்ளே அழைக்க வேண்டும். நீங்கள் வரும்போது தனியே வந்தீர்கள், திரும்பி போகும்போது இயேசுவை வீட்டுக்கு அழைத்து செல்லலாம். இது பாக்கியமான ஒரு நாள், ரட்சிப்பின் நாள், பாவ மன்னிப்பின் நாள். அருமையானவர்களே, பாருங்க, ஆகவே ஆதாம் செய்த மிகப்பெரிய தவறு ஓடி ஒளிவதற்கு முயற்சித்தான்.
நீ யோசித்து பாருங்களேன், கடவுள்கிட்டருந்து ஓடி ஒழியணும்னு சொன்னால் அவனை போல் முட்டாள் வேறு யார் இருக்க முடியும்? நம்முடைய முதற் தகப்பன் ஆதாம் பாருங்கள், எத்தனையோ மகிமையிலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அந்த சின்ன அறிவு அவனுக்கு இல்லை. யோனாவை பற்றி நான் வாசிக்கிறோம். அவன் ஒரு தீர்க்கதரிசி, அருமையான ஊருக்கெல்லாம் தீர்க்க சொன்னான். நினிவே பட்டணத்துக்கு எதிரே போய் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி கர்த்தர் அவனுக்கு ஒரு செய்தியை சொன்னார். வாசிக்கிறேன். யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போக கப்பல் ஏறினான். யோசித்து பாருங்களேன், இவன் இருக்க ஊர்லேருந்து தர்ஷீஷுக்கு ஓடிட்டாப்புல கர்த்தருக்கு தெரியாதா? கண்டுக்குருடா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடே தர்ஷீஷுக்கு பிரயாணம் பண்ணினான். அருமையான ஒரு பிரசங்கியார் சொன்னார், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போகணுன்னா கூலி கொடுக்கணும். கண்டிப்பாக கூலி கொடுக்கணும். ஏதோ ஒன்று வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுது. ஆகவே கர்த்தருடைய சமூகம் என்பது அருமையானவர்களே, அவர் வானத்திலும் இருக்கிறார், பூமியிலும் இருக்கிறார், சர்வ உலகத்திலும் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் எதுவும் இல்லை. எங்கே ஓடினாலும் அவர் அங்கே இருக்கிறார். சிலர் இன்றைக்கு ஓடி 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 களைச்சி போயிருக்கீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், ஓடாத, கிட்ட வா. எட்ட ஓடாத, கிட்ட வா, நான் காத்து இருக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், ஐ வில் கிவ் யூ ஈஸ். பாருங்க, இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் நிம்மதியும் இயேசுவின் பாதத்திலே அன்றி வேறு எங்கேயும் அருமையானவர்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையானவர்களே, இந்த காலை வேளை பாவ மன்னிப்பின் வேளை. அநீதிமானாய் இருக்க மனுஷன் நீதிமானாய் மாற்றப்படுகிற வேளை. இவன் என்ன செய்தாலும் மாற்ற முடியாது. மாற்றுகிற இயேசு நம்மத்திலே வந்திருக்கிறார், நம்மத்திலே அசைபாடி கொண்டிருக்கிறார். இரக்கமுள்ள இயேசு, மன்னிக்கிற இயேசு, தயை பெருத்த இயேசு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தருகிற இயேசு கிறிஸ்து நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய பாதத்திலே தஞ்சமடையும்படி அழைக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே உண்மை தேவனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். பாருங்க, உங்களுக்கு அந்த கதை தெரியும். தேவ சமூகத்தை விட்டு விலகி போனால் கண்டிப்பாக கூலி கொடுத்தாகணும். கூலி கொடுத்தான்னு போட்டிருக்கு. கூலி கொடுத்தான். பாருங்க, பெருங்காற்று வந்தது, கடல் மோதி அடிக்கிறது, கப்பல் உடைய போகிற மாதிரி. கடைசியில் அவங்கெல்லாம் சேர்ந்து, அந்த அஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி யோனாவை தூக்கி கடலுக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அவன் எங்கே இருந்தாலும் கேட்டிங்கன்னா கப்பலில் அடி தட்டில் போய் படுத்திருந்தான்னு போட்டிருக்கு. மனுஷன் தேவனை விட்டு ஓடுவதற்காக, அவளுடைய சத்தத்தை கீழ்ப்படியாமல் இருப்பதற்காக என்னென்ன வித்தையெல்லாம் பண்ணுறான் பாருங்க.
தர்ஷீஷு கப்பல் ஏறினா மாத்திரம் இல்லை, அடி தட்டில் போய் படுத்து தொங்கிட்டு இருக்கான். அவங்கெல்லாம் பதைக்கிறானுங்க உயிர் போகுதுன்னு சொல்லி. கடைசியில் இவன் சொன்னால் என்னை தூக்கி கடலுக்கு போட்டுருங்க, புயல் நின்றுவிடும். ஆகவே அவனை உள்ளே தூக்கி போட்டார்கள். கர்த்தர் அருமையான ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, அங்கே அந்த மீன் வாயை பிளந்துட்டு இப்படியே காத்துட்ருக்கு, யோனா வருவான்னு. எல்லா மிருகங்களும், எல்லா பறவைகளும், எல்லா ஜீவராசிகளும் இந்த தேவனை தேவன் என்று கொஞ்சம் அறிந்து வைத்திருக்கிறது. ஆகவே தான் நாம் இன்னும் 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 முன்னேற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனை நெருங்கி அருமையானே தேவனோடு அண்டி கொண்டு, முதலாவது பாவத்தை மன்னிக்கிற கர்த்தர் என்கிற அந்த அறிவு, ரெண்டாவது அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய நண்பன், நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு அவர்தான் என்கிற ஒரு அறிவுக்கு நாம் வேகமாக அருமையான ஓடி செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு பாருங்கள், ஏதேன் தோட்டத்துக்கு வந்தார, அவனை கொன்று இருக்கணும், நியாயப்படி கொன்று இருக்க வேண்டும், தண்டித்திருக்க வேண்டும். 2 பேரையும் ஒரு வார்த்தை கடிந்து கொள்ளவில்லை, ஒரு வார்த்தை அருமையானுடைய கோபமாக சொல்லவில்லை. இவரை போல ஒரு தேவனை நீர் எங்கும் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு தேவன்டா கடூரமானவர் அறிவு, அது அறிவீனம். ஏதேன் தோட்டம் நமக்கு அறிவை போதிக்கிறது. பாருங்க, நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறார் அந்த தேவன். ஆதாமுடைய பிரச்சனைக்கு தீர்வு இந்த தேவன். அவர் தான் முடிவாக தீர்த்து வச்சார் அந்த பிரச்சனையை. பாருங்கள், இவன் அத்தி வேலையாக தச்சிட்டு இருக்கான், அது காஞ்சி போய் அருமையான அவமானத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் ஆட்டு தோலை எடுத்து அவனுக்கு உடுத்தி கௌரவமான மக்களாக அவர்களை எடுத்து நிறுத்தினார். வேற ஒரு தீமையும் அவங்களும் செய்யலை. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன விதத்திலாவது திட்டிருக்கணும். ஆனால் அருமையான தேவன் திட்டவில்லை. அங்கேயே தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சி ஆதாரத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் முழுவதும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல சம்பவங்களை வாசிக்கும் பொழுது சிலது யுத்தங்களும் அதுவும் இதுவும் வருகிறது. தேவன் கொடூரமானவர் என்ற படத்தை மனிதர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அருமையானே, புத்தம் முடியும் பொழுது 1 யோவான் 4:8 போட்டிருக்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். புதுசாக ஒன்று அன்பு அவருக்கு தோன்றிடல, உதிச்சிடல. ஏதேனும் தோட்டத்தில் அன்பாக இருந்தார், அதே அன்பு தான். பாருங்கள், 6000 ஆண்டுகள் ஆகி போய்விட்டது, மாறாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார், பாசம் வைத்திருக்கிறார், நேசம் வைத்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வாயிருக்கிறார். பிரச்சனைக்கு தீர்வை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்மாவே, இந்த காலை வேளையிலே என்னால் முடியாது, உம்மால் முடியும் என்று ஒப்புக்கொடுவோம். பிரச்சனையை திறக்காத கதவுகள் திறப்பதை நீ காண்பாய். நடக்காத அற்புதங்களை நடக்கிறதாக நீ காண்பாய். முடியாத காரியங்கள் முடியும். அதற்கு தான் தேவன் இருக்கிறார். அவர் நமக்கு உதவியாக இருக்கிறார், ஒத்தாசையாக இருக்கிறார். ஆதாம் ஏவாளும் பாருங்க, கூடிய மட்டும் பார்த்துட்டு கடைசியில் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி வந்தார்.
ஆதாம் ஏறி போகல பரலோகத்துக்கு, தேவன் இறங்கி வந்தார். ஆதாம் தேவனை தேடவில்லை, தேவன் ஆதாமை தேடினார். அவனை காண இல்லை, அதோடு விட்டுல தொலையட்டும் அப்படின்னு ஆதாமேன்னு கூப்பிடுறாரு. இந்த காலை வேளையிலே உன் பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிறார், வான்னு சொல்லி. உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா குழப்பமான சூழ்நிலையும் மாறி அமைதி உண்டாகும்படி இயேசுவினிடத்திலே ஓடிவா. பாருங்கள், இந்த மனுஷனை பற்றி உங்களுக்கு தெரியும், யோனாவை பற்றி. எந்த இடத்துல கப்பல் ஏறினாலும் அதே இடத்துல அந்த மீன் வந்து கக்கிடுச்சு அவனை 3ஆவது நாளில். கூலி கொடுத்து தான் வேஸ்ட்டாக போச்சு, கப்பல் கூலி. பாருங்கள், ஆகவே இந்த தேவனை விட்டு அருமையான பல்வேறு முயற்சிகளில் நாம் பிரயாசப்படும் பொழுது அது முடிவிலே தோல்வியாய், விரக்தியாய், மனசோர்வாக முடிந்துவிடும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் மகாபெரிய ஞானி, மகாபெரிய அறிவாளி. எந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே பிரச்சனையை ஒவ்வொருலாம் அறிந்து கொள்ளும்படி ஒவ்வொருத்தர் ஞாபகம் சொல்லாமல் அவர்கிட்ட சொல்லுவீங்கன்னு சொன்னால் அவர் ஒருத்தட்டும் சொல்ல மாட்டார், கமுக்கமாக முடிச்சிடுவார் பிரச்சனையை. உனக்கு தீர்வு எளிதாகி கிடைத்து விடும். பாருங்கள், இந்த மனுஷன் கர்த்தரை விட்டு தூர ஓடனா கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 நாள் கம்பல்சரி ஃபாஸ்டிங், கட்டாய உபவாசம். மீனுக்கும் உபவாசம், இவனுக்கும் உபவாசம். மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்னு யோசித்து பாருங்கள். இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. என்ன கூலி கொடுத்தான், கீழ்ப்படியாமல் கட்டினான், கூலி கொடுத்தான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா தேவனுடைய வார்த்தைகளுக்கும் மரியாதை கொடுங்கள். ஆதாம் மரியாதை கொடுக்கவில்லை, அதுதான் பிரச்சனை. அதை குறித்து கொஞ்சம் உயரமாக எண்ணுங்கள். அதுக்குள்ள வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது, நீடிய வாழ்வு அதற்குள்ள தொக்கி நிற்கிறது. ஆகவே வாழ விரும்புகிறவர்கள், நானோ மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொன்ன அந்த இயேசுவின் வார்த்தைக்கு அருமையானவர்களே கீழ்ப்படிவோம். இங்கே வேதத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அவன் பேர் தாவீது. அவன் கொஞ்சம் ஞான அறிவு பெற்றவன். அவன் பாருங்க, அவன் சொல்கிறான், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை நடத்தும். அருமையானவர்களே, பாருங்கள், ஞான அறிவு பெற்ற மனிதன். அவன் மெய்ப்பனாக இருந்தவனை ராஜாவாக கர்த்தர் செய்தார், உயர்த்தினார், நீடிய வாழ்வை அவனுக்கு கொடுத்தார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனத்திலே கொட்டி கிடக்கிறது. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறவர்களுக்கு, அவருடைய சித்தத்தை செய்ய தீவிரிக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அருமையான இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இலவசமாக மடியிலே பலிக்கும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். நம்மை அருமையானவர்களே நீதிமான்கள் ஆக்குறது கர்த்தர். கர்த்தரை தவிர வேறு யாரும் நீதிமானாக்க முடியாது. வேறு எந்த கிரிகளை நாம் செய்தாலும், எங்கே போனாலும்
நாம் இழந்து போன அந்த நீதியை மறுபடியும் பெறவே முடியாது. ஆகவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா விதமாக சொல்லுகிறான், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளிருக்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளிருக்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பித்தார். தேவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் பாருங்கள், நீதி இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்கான். வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் பொழுது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வையினாலே அவனை மூடினார். அங்கே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதாமுடைய காய்ந்த அந்த அத்திலை பிடுங்கி எரிந்துவிட்டு அவனை தோல் உடையினாலே மூடினவர் இங்கே நீதியின் வஸ்திரத்தினாலே இந்த மனுஷனை மூடுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, வாசிக்கிறேன். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியும் துதியையும் என்னிலே முளைக்க பண்ணினார். எல்லா ஜாதியிலும் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன செய்ய போகிறான், பாவம் இதோடு சரி, கதை முடிஞ்சது. இன்னும் யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தராகிய ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் வெட்கப்படுத்தும்படி பாருங்கள், நீதியின் சால்வை கொண்டு இந்த மனுஷனை மூடுறதை பார்க்குறோம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை வேளையிலே சிலர் பிரச்சனையோடு உட்கார்ந்துருக்கீங்க, வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய நண்பர், கர்த்தர் உங்களுடைய ஆலோசனை கர்த்தர். கர்த்தர் அருமையானவர்களே பிரச்சனைக்கு தீர்வான கர்த்தர். ஆகவே கர்த்தரை இருக்க பிடிப்பீர்களானால் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் நினைக்கிறதுக்கும் மிக சீக்கிரமாய் உங்களை வந்து அடையும். பாருங்கள், வேதத்திலே யூதாஸ்னு ஒரு மனுஷனை பற்றி நான் வாசிக்கிறோம். அவன் இயேசு கிறிஸ்துனுடைய சீசன். 12 சீசரில் ஒருத்தன். ஆனால் அவனை நினைக்கும் போது பரிதாபமாக இருக்குது எனக்கு. இயேசுவே காட்டி கொடுத்து விட்டு ஏதோ கிட்டத்தட்ட 2000 ரூபாய அந்த பரிசேர் சவுசேர் வேதபாரருங்கிற அந்த பிரசிங்கமார் கூட்டம், அந்த பிரசிங்கமார் கூட்டத்தில் உள்ளவன். ஆனால் அருமையானவர்களே, அற்பமான பணத்துக்காக அற்புதர் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டு அந்த காசை கையில் வாங்கினா அதுக்கப்புறம் பாருங்கள், மனச்சாட்சி குத்துகிறது, நிம்மதி இல்லை. அந்த காசு அவனுக்கு நிம்மதியை கொடுக்கல. கர்த்தர் கொடுக்கப்பட்டால் அருமையானவர்களே, அந்த காசு உங்களுக்கு வேண்டாம், என்னால் நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாமல் நான் வாசிக்கிறேன், மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினாலே பாவம் செய்தேன் என்றான். இது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. பாருங்கள், அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க பாருங்கள். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு. 30 வெள்ளிக்காசை
அவன்கிட்ட இந்த பிடுங்க வரைக்கும் பாருங்கள், பல்லெல்லாம் காமிச்சவனுங்க இப்போ பதில் சொல்கிறாங்க. இதுதான் பிசாசுடைய சுபாவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் சொல்கிறான், எங்களுக்கு என்ன, தற்கொலை பண்ணுவியோ என்ன செய்வியோ போ, அது ஓம் பாடு. ஆனால் அந்த கர்த்தர் சொல்கிறார், என்கிட்ட வா, வருத்தப்பட்டு பாரஞ்சமுக்கிரியா, என்கிட்ட வா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் இளைப்பாறுதல் தருவேன், நான் சமாதானத்தை தருவேன், பாவ மன்னிப்பை தருவேன், நிம்மதியை தருவேன். ஆகவே இந்த நல்ல கர்த்தரை அருமையான இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு உயர்த்தி காண்பிக்கிறேன். வாழ்க்கையிலே தவறு செய்திருக்கலாம், ஆனால் ஓட வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம், அது தேவன், அவருடைய பாதம். பாருங்க, வேதத்திலே அருமையானவர்களே 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாருங்க, நான் முடிக்க போகிறேன். வாழ்க்கையில் தவறு சேர்ந்தா அங்கங்கே ஓடாதே, அதற்கு நிவாரணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாத. அதற்கு தீர்வு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் ஓடிவா. இங்கே ஒரு மனுஷன் தாவீது பாருங்க, தப்பு செய்யிட்டு அவன் சொல்கிறான், என் தப்பை யார்கிட்டையும் நான் போய் சொல்ல போகிறதில்ல, உம்மகிட்ட அறிக்கையிட போகிறேன், என்ற பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னிப்பீர்னு சொல்கிறான். இந்த காலை வேளையிலே சிலரோடு கர்த்தர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நிம்மதி இளைப்பாறுதலும் இந்த இயேசுவினிடத்திலே இருக்கிறது. வேதத்திலே கடைசியாக ஒரு வசனத்தை வாசி முடிச்சிருவோம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். தப்பு செய்தால் பிதாவாய் தேவனிடத்தில் ஓடி வர வேண்டும், அவர்கிட்ட அறிக்கையிடணும். அறிக்கையிடும்போது வலது பக்கத்தில் உங்களுக்கு உதவியா உயிர்த்தெழுந்த இயேசு அவர் கூட இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் கூட சேர்ந்து அவர் அந்த அறிக்கையினாலே வருகிற லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உதவி செய்கிறார். ஆகவே அருமையான நண்பர்களே, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு கர்த்தருக்குள்ளே இருக்கிறது. என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ பிரச்சனை உங்களை வருத்தி கொண்டு இருக்கிறது. அதற்கு தீர்வு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஆகவே அவருடைய பாதத்தண்டை ஓடி வாருங்கள். எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். எல்லாரும் கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், ஒரு சின்ன அறிக்கை எல்லாரும் சொல்லுவோம். நான் ஒரு நீதிமான், நான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஒரு நீதிமான், நான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவேன். கர்த்தர் உங்களை வளர வைப்பாராக. பரலோகபிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்தமாக நீர் தீர்வாக இருக்கிறீர் என்ற சத்தியத்தை இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கொண்டு வந்தபடினால் உமக்கு நன்றி.
இந்த காலை வேளையிலே தயங்கி கொண்டிருக்கிற மக்கள், பயந்து கொண்டிருக்கிற மக்கள், ஒளிந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரும் உம்மை நோக்கி, உம்முடைய அன்பை நோக்கி ஓடி வர அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய தேவையும் சந்திக்கப்படுவதாக. எல்லாருடைய குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாக்கப்படுவதாக. மக்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஆமேன்.